ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 2 ரெட் கார்டு விஜய், பார்வதி அண்டு கமருதீனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, கமருதீன் பல முறை சொல்லியிருக்கேன், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே அது பார்க்குறவங்களுக்கு ஹார்டாக இருக்காதா? இப்போ உங்கள் அக்காவை வந்து இப்போ உங்கள் அக்காவை வந்து பார்ப்பா, இப்போ உங்கள் அக்கா வந்து பார்த்தாங்கன்னா, தம்பி நீ நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி பாரு வீட்டுக்கு போன உடனே பாராட்டு விழா எடுப்பாங்க. ஒரு பொண்ணை எட்டி உதச்சி இழுத்தல்ல, உன் கோவத்தை நான் பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்கள் அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 ரெட் கார்டு காமிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அரோராவும் சுபிக்ஷான்னு நினைக்கிறேன் கட்டிப்பிடிக்கிறாங்க. சம்திங் அரோரா யார் கூட கட்டிப்பிடிக்குன்னு தெரியல. இந்த பக்கம் மக்கள்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, நம்ம இடம் பொருள் ஏவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சுற்றி இவ்வளோ கேமரா இருக்கும்போது நானாக இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்துட்டு சொல்லி இங்கே வந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம செயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனிக்கப்படுது. கேமரா இருக்கோ இல்லையோ, நம்ம வந்துட்டு இப்போ நார்மல் லைஃப்லேயே வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்து கரெக்டான ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும், மரியாதையை காப்பாற்றணும். பேசுகிற வார்த்தைகளில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, மரியாதை கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. அவங்க பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சினாரி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறமா இவங்க லைஃப்பில் வந்துட்டு இதை அவங்க கண்டிப்பாக யோசிக்கணும். பட் அதாவது வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை உடைச்ச மாதிரி வந்துட்டு 2 பேருமே அவங்களுடைய தலையில் வந்து மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.